வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், மகேந்திர படலம். கழுகரசன் சம்பாதி சென்ற பின் வானர வீரர்கள் அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் கழுகுகளுக்கு அரசனான சம்பாதி பொய் சொல்ல மாட்டான், ஆகவே இப்பொழுது நாம் கடலை கடந்து பிராட்டியாரை காணுதலே சரியானதாகும். ஆனால் கடலை கடந்து சென்று திரும்பி வரும் வலிமை பெற்றவர்கள் யார் என்று கேட்டுக்கொண்டார்கள். வானர வீரர்களில் பலர் கடலை கடந்து செல்லுதல் தங்களால் ஆகாது என்பதை கருதி பேசாமல் இருந்தார்கள். பெருவலிமையுடைய நீலன் முதலாகிய சிறந்த வானர வீரர்கள் வெளிப்படையாகவே தங்களால் அது முடியாத காரியம் என்று கூறினார்கள். அங்கதன், நான் இங்கிருந்து கடலை கடந்து இலங்கைக்கு போய்விடுவேன், ஆனால் திரும்பி வருவது என்பது மட்டும்தான் என்னால் முடியாது என்றான். ஜாம்பவான், நான் போய் வருவேன், ஆனால் இப்போது அது என்னால் முடியாது. முன்பு எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரம் புரிந்த காலத்தில் உலகெல்லாம் நிறைந்திருந்த அவரை 18 முறை வலம் வந்து இப்பூமியில் எங்கும் காலடிகளை பதித்தேன். அதனால் வலிமை குன்றி கால்வலியால் வருந்தினேன். இன்னும் அந்த வருத்தம் நீங்கவில்லை. ஆதலால் இலங்கை நகர் சென்று பிராட்டியாரை பற்றி அறிந்து கொண்டு திரும்பி வருவது இப்போது என்னால் கூடுமோ என்று தான் கடலை கடக்க முடியாத காரியத்தை கூறினான். பின்பு அவன் வாலியின் குமாரனை நோக்கி, நாம் நம்மையன்றி வேறொருவரை காரியம் செய்யும்படி கூறலாம், ஆனால் அது பிறர் நம்மை பழிப்பதற்கு காரணமாகிவிடும். எனவே நம்மில் ஒருவரே கண்டிப்பாக கடலை கடந்து சென்றாக வேண்டும். இதற்குரிய வலிமை யோசித்து பார்க்கும் இடத்தில் அனுமனுக்கே இருக்கின்றது என்றான். பிரம்மகுமாரனான ஜாம்பவான் திரும்பி அனுமனை நோக்கினான். முனிவர் சாபத்தால் தன் வலிமை தனக்கே தெரியாது சோர்ந்துள்ள அனுமனை அச்செயல் செய்வதற்கு ஊக்குவிக்க எண்ணினான். எனவே மாருதியை நோக்கி, ஜாம்பவான், பிரம்மன் இறந்தாலும் இரவாத ஆயுளை பெற்றவரே, நீர் சகல சாஸ்திரங்களையும் விரும்பி நுட்பமாக அறிந்திருக்கின்றீர். அதனால் செய்தியை கூறுவதற்கு ஏற்ற நாவன்மை உடையவர் நீர். யமனம் அஞ்சக்கூடிய கடுங்கோபம், உடல் வலிமை ஆகியவற்றின் முடிவெல்லையில் நிற்கின்றீர். சிவபெருமான் போல கொடும் போர் செய்யும் ஆற்றலுடையீர். அக்னியினாலும் காற்றினாலும் நீரினாலும் இரவாமல் நிற்பீர். தெய்வத்தன்மை உள்ள சிறந்த வலிய பல வகையான படைக்கலங்களாலும் அழியாதிருப்பீர். உமக்கு எவ்வகையாலும் வேறொருவர் நிகரானவரே இல்லை. உமக்கு நீரே நிகரானவர். ஒரே பாய்ச்சலில் அண்ட கோலங்கள் அனைத்தையும் தாண்டும் திறமுடையவர் நீர். நல்லது மட்டுமில்லை, தீயவற்றையும் ஆராய்ந்து குற்றமறத் தெளியும் ஞானம் படைத்தீர். பிறர் சொல்ல கேட்டு ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பது உமக்கில்லை. நீர் சுயமாகவே சிந்தித்து எக்காரியத்தையும் புரிந்து அக்காரியத்தை நற்காரியமாக முடிப்பீர். அறக்கரையும் வெல்லும் வலிமை பெற்றிருக்கின்றீர். பகைவர் உம்மை காட்டிலும் வலியவராயிருப்பினும் அவர்களை எதிர்த்து கொள்ளும் ஆற்றலுடையீர். தோல் வலிமையில் ஒரு சிறிதும் குறையாதவர் நீர். மகாமேரு மலையினும் பெரியதான விஸ்வரூபம் எடுக்கும் தன்மையுடையீர். மழைத்துளியின் நடுவிலே நனையாமல் செல்லத்தக்க நுண்வடிவும் பெறவும் உம்மால் முடியும். பூமியை அப்படியே பெயர்த்து ஒரு கையால் ஏந்தி திரியக்கூடிய வலிமை உமக்கிருக்கின்றது. ஒரு பழிப்பும் உமக்கில்லை. சூரியனையும் கைகளால் பிடித்து விளையாடும் ஆற்றலுடையீர். தர்ம வழியில் செல்லாத வாலியை கொல்வதற்கான நல்வழியை தேடி அறிந்த அறிஞர் நீர். தேவேந்திரன் கோபத்துடன் தனது கொடிய ஆயுதமான வஜ்ராயுதத்தை உம்மீது எறிந்த போதும் ஒரு சிறு முடியை கூட அந்த ஆயுதத்தால் இழக்காமல் இருந்தீர். ஓயாமல் தேரில் உலகை வலம் வந்து கொண்டிருக்கும் சூரியனிடத்தில் அவன் தேருடனே நடந்து சென்று வடமொழி கற்று தேர்ந்தீர். நீதி வழியில் நிற்கின்றீர். சத்திய குணமுடையீர். பெண்ணின்பத்தை சிறிதும் மனதால் கருதாமல் வளர்ந்துள்ளீர். வேதங்களையெல்லாம் கற்று அவைகளின் உண்மை பொருளை உணர்ந்துள்ளீர். பிரம்மனை விட அதிகமான ஆயுளை உடையவர் நீர். ராமபிரானிடத்தில் பேரன்புடையவர். அதனால் செய்கின்ற செயலை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். பிராட்டியாரை தேடி கண்டுபிடிக்கும் ஆற்றல் உமக்கே உடையது என்று ராம சுக்ரீவர் அறிந்து உமக்கு கட்டளையிட அதனை உறுதியாக ஏற்றுக்கொண்டீர். அந்த நற்காரியம் எவ்வித இடையூறும் இல்லாமல் செய்து முடிக்கும் திறமுடையீர். நல்வினை ஒன்றே எக்காலத்திலும் அழியாத பொருள் என்பதை மனதால் நன்கு தெளிந்துள்ளீர். அடங்க வேண்டிய சமயத்தில் அடங்கி வாழும் திறம், போர் வந்த காலத்தில் எழுச்சி கொள்ளும் மதியுடைமையீர். செய்ய வேண்டிய நற்காரியத்துக்கு இடையூறுகள் எத்தனை வந்தாலும் அவற்றை கண்டு அஞ்சாது நினைத்ததை செய்தே முடிப்பீர். தேவேந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் கொள்ளும் சிறந்த ஒழுக்கத்தினும் மேலான நல்லொழுக்கம் உடையவர் நீர். நீர் கொண்ட அந்த நல்லொழுக்கத்தாலும் பொறுமை குணத்தாலும்
பண்டிதராகிய நீரே எக்காரியத்தையும் நற்காரியமாக்கி இனிதாகச் செய்யக்கூடியவர். நினைத்த போதே நினைத்ததை பெறக்கூடிய ஆற்றல் உமக்கு இருக்கின்றது. நீர்தான் ஒரு நொடியில் இக்கடலை கடந்து சென்று எவ்வித ஆயாசமும் இன்றி திரும்பி வரக்கூடிய பேராண்மை உடையவர். ஆதலால் இப்பொழுதே இங்கிருந்து விரைந்து செல்வீராக. எங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து பெரும் புகழை பெறுவீராக. பிராட்டியை கண்டு வந்த இனிய செய்தியை கூறி ராமபிரானை அப்பிராட்டியின் பிரிவால் மூழ்கியிருக்கும் துன்பக் கடலில் இருந்து கரை சேர்ப்பீராக என்று கூறி கடலை கடந்து செல்லும்படி அவனை தூண்டிவிட்டான். மாருதி அந்த வார்த்தைகளை கேட்டதும் சற்றே பல்வரிசை வெளிப்பட நகை செய்தான். இரு கைகளையும் சென்னிமேல் குவித்து வணங்கினான். பின்பு வானர வீரர்கள் மகிழ்ச்சி கொள்ளுமாறு பேச ஆரம்பித்தான். நீங்கள் எல்லோரும் நினைத்த மாத்திரத்தில் 7 கடல்களையும் தாண்டி எல்லா உலகங்களையும் வென்று பிராட்டியாரை மீட்டு கொண்டு வரும் வல்லமை பொருந்தியவர்கள். அப்படி இருக்க என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீ சென்று இதனை செய் என்று எனக்கு ஆணை பிறப்பித்தீர். ஆயினும் இவ்வாணை பெற்ற என்னைப் போல பாக்கியசாலியாக பிறந்தவர்கள் வேறு யார் இருக்கின்றார்கள்? நீங்கள் இலங்கை முழுவதையும் பெயர்த்தெடுத்து கொண்டு வா என்று சொன்னாலும், அங்கு வாழும் அரக்கர்களை எல்லாம் கொன்று நம் பிராட்டியை கொண்டு வா என்று கூறினாலும் அதனை நீங்கள் சொன்னபடியே நான் செய்து முடிப்பேன். எனது இச்செயலை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். கலங்காதீர்கள். திருமால் உலகளந்ததைப் போல் ஒரு 100 யோசனை தூரமில்ல இந்த கடலை எளிதாக தாண்டி அரக்கர்களுக்கு உதவியாக இந்திரன் முதலிய தேவர்களே என்னுடன் வந்து போர் செய்தாலும் அவர்களுடன் அரக்கர்களையும் கொன்று நினைத்த காரியத்தை செய்து முடிப்பேன். உலகம் முழுவதும் சூழ்ந்துள்ள கடல் அவ்வுலகத்தையே அழிக்கும் பொருட்டு மேலெழுந்து சீற்றத்துடன் பொங்கி வந்தாலும், இந்த உலக உருண்டையே உடைந்து போய் வானத்திலே சென்றாலும் நான் சிறிதும் கலங்க மாட்டேன். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் என் மீது வைத்திருக்கின்ற அன்பும் ராமபிரானின் அருளும் எனக்கு வலிய 2 சிறகுகளாக மாற இந்த கடலை தாண்டி விடுவேன். இதனை நீங்கள் பார்ப்பீர்களாக. நான் இலங்கை சென்று பிராட்டியை கண்டு திரும்பி வரும் வரையில் நீங்கள் இங்கேயே சுகமாக தங்கியிருங்கள். விரைவில் எனக்கு விடை கொடுங்கள் என்றான். அனுமனின் வார்த்தைகளை கேட்ட வானரர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். அவனை துதித்தார்கள். அப்பொழுது தேவர்கள் அவன் மேல் மலர் மாறி பொழிந்தார்கள். மாருதி விரைந்து சென்று வான்முகட்டை இடிக்கும் தெய்வத்தன்மையுள்ள மகேந்திர மலையில் ஏறி அதன் உச்சியை அடைந்தான். திருமால் திரிவிக்ரமத்தில் வானத்தை அளக்க பேருருவம் கொண்டு தன் திருவடியை உயர எடுத்தது போல ஸ்ரீராம பக்த அனுமன் வானத்தை தொடுமளவு பெருவடிவம் கொண்டான். பின்பு சூரியாஸ்தமனத்துக்குள் இலங்கையில் சென்று சேர வேண்டும் என்று எண்ணி அதற்கு ஆயத்தம் செய்தான். பேருருவத்துடன் மகேந்திரமலையில் நின்றிருந்த வாயுபுத்திரன் அப்போது திருமால் அவதாரம் எடுத்த மகா கூர்மத்தின் முதுகின் மேல் மந்தரமலை நிற்பது போல தோன்றினான். அது மட்டுமா, பேருருவம் கொண்ட அனுமன் அண்டத்தை தாங்கும் பெருந்தூண் போல நிற்க அவனது பெருவடிவத்தை தாங்கி அவ்வடிவுக்கு முன் சிறுத்து தோன்றுகின்ற அந்த மலைத்தூணின் கீழ்வைக்கும் கல்லை போல காணப்பட்டது. இத்துடன் கிஷ்கிந்தா காண்டம் நிறைவுற்றது. நாளையிலிருந்து சுந்தர காண்டத்தை நாம் காண்போம். தொடரும். நண்பர்களே, பசியின் வாசிப்புகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. அப்பதான் எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும். இல்ல வேற மாதிரி படிக்கணும்னீங்கனாலும் அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி.